சார், சரவணன் சார் மேனேஜர் வேலைக்காக சொல்லியிருந்தாரு. ஓ, அப்பா சொன்னால் நீங்கள் தானா? அவர் என்கிட்டயும் சொல்லியிருந்தாரு. இதில் என்னோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அதான் அப்பாவே சொல்லிட்டார்ல, அப்புறம் இதுக்கு ஃபைல்லாம். வாங்க, நான் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எங்கே ஸ்டோர் பண்ணணும்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? ஸோ இந்த ஃபைலில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் இந்த இடத்துல தான் ஸ்டோர் பண்ணோம். நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, போய் சாப்பிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பிரதர் சார், கீழெல்லாம் ஒரு குப்பையாக இருக்குது பாருங்க. இந்த பேப்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் தொடப்பு எடுத்து மட்டும் க்ளீன் பண்ணி விட்டுருங்க. சார் நானா? நீங்கள் தான். ஏன் பண்ண மாட்டீங்களா? சரிங்க சார், செய்கிறேன். குட் பாய். வேலை சார், நம்ம நேற்று ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருந்தோம். நம்ம கிட்ட வேலை செய்யற பசங்க அங்கே தான் போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது இன்னைக்கு முடிக்கிறதுக்கு ஈவினிங் 6 ஆயிடுமா. சரி, முடிச்சது கடைக்கு வந்துக்கிட்டு அதான் அப்படியே வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டேன். நானும் ஒரு முக்கியமான வேலையை வெளியே போறேன்னா, ஸோ என்னாலேயே கடையில் இருக்க முடியாது. ஓகே சார். அதனால நீங்க என்ன பண்றீங்க, அந்த டேபிள் மேல இருக்கிற ஃபைல் இருக்கிறதெல்லாம் சிஸ்டம்ல காப்பி பண்ணிட்டு ஒரு 7 மணி போல நீங்களே வீட்டுக்கு கிளம்பிருங்க. சரிங்க சார். போறதுக்கு முன்னாடி மறக்காம அது லெஃப்ட் சைடில் இருக்கிற விண்டோ மேலே ஒரு லிக்விட் இருக்கும். அதை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அப்படியே லைட்டாக ஷாப்புக்கு மாப் போட்டு கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போயிருங்க. நாளைக்கு காலைல சீக்கிரம் வந்துருங்க. ஹலோ, சொல்லுமா. என்னங்க, எங்க சொந்தக்காரெல்லாம் உங்களுக்கு வேலையில எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு இருந்தாங்க. உங்களுக்கு மேனேஜர் வேலை கிடைச்சிருக்குதுன்னு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்ல போறேன். அதெல்லாம் வெறும் பெருமைக்காக மட்டும்தான் சொல்லிக்க முடியும். என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆணியாக இருந்தால் கூட அது நேராக இருந்தால் தான் அடி வாங்கும். வளைஞ்சு நெளிஞ்சு இருந்ததுன்னா அது ஓரமாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்மள மாதிரி இல்லாதவங்களோட வாழ்க்கையும். சில இடங்கள்லாம் வளைஞ்சு கொடுத்து போனால் தான் பிழைக்க முடியும் போல. எதனா பிரச்சனையாங்க? எல்லாத்தையும் நேர்லேயே வந்து சொல்கிறேம்மா.